தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும், கூட வசனத்தை சேர்க்காதுன்னு வேதம் சொல்லுது. அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாரானா அவர் கூட வேதனையை கூட்டி தர மாட்டார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஏன்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்குத்தத்தங்களிலே உண்மை உள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டாருன்னா, அன்பான தேவ ஜனமே, வானம் பூமி மாறும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்முடைய முன்பிதாக்களாக இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், அவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறேன்னார், ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். ஏன்னா நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்று, அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரானா நம்முடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் தடை செய்யணும்னு நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தேவன் ஆசீர்வதித்தா அவர் அதை என்ன பண்ண மாட்டாருங்க, மாற்ற மாட்டார். தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டுட்டாருன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னோடு கூட என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிழையாமல் பாலாக்கு அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்கள் தங்கியிருக்கிற அந்த எல்லைகளை அவளுக்கு காண்பித்து அவளை சபிக்கும்படியாக கட்டளையிடுகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் வேதத்தில் அன்பான தேவ ஜனமே, என்னாகமத்தின் புத்தகம் தேவ மகிமைக்காக நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பிழையாமுக்கு சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை நீ என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவரை பிரியமான தேவ ஜனமே கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறேன். என்னோடு கூட என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டு சொல்கிறாரு, நான் அந்த ஜனங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், அவர்களை நீ சபிக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எத்தனை பேர் என்னங்க முகாந்திரம் இல்லாமல் நம்ம சபித்தாலோ அல்ல நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாலும் யாரும் தடை செய்யவே முடியாது. ஆகையால் இந்த காலையில் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலவெளியில் பலவிதமான என்னங்க கடன் பிரச்சனையில், பாடுகளில், பலவிதமான நெருக்கங்களில், உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான வளர்ச்சி தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும், உனக்கு கூட வேதனையை கூட்டி தர மாட்டார். கர்த்தர் இன்றைக்கு உன் வேதனையை மாற்றுவார். உன் வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே, தேவன் உன் சிறையிருப்பை நீக்கி உன்னை கண்டிப்பாக கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் வாளாக இல்லாமல் தலையாக இருப்பீங்க. என்னோட உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் மேலாக இருப்பீங்க, கீழாக இருக்க மாட்டீங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரன்னா எந்த இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சிங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்திருக்க நிச்சயமாக பண்ணுவார். ஆகையால் இந்த கிருபியான வேளையில் இந்த 2025ஆம் வருஷத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்லுகிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. பாலாக்குக்கு பிழையாம் சொல்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா கட்டளை இட்டிருக்கிறாரு, அதை நான் மாற்ற முடியாது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலையிலே தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு முழு நிச்சயத்தோடு இருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு வாக்கு பண்ணிட்டாரா, கர்த்தருனோடு பேசினாரா, கர்த்தரை முழு நிச்சயத்தோடு விசுவாசி. எத்தனை பேர் அன்பான தேவ ஜனமே, உனக்கு சாபம் வரும், என்னங்க நீ சபிக்கப்படுவ, நீ வளர்ச்சி அடைய மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், எத்தனை பேர் கட்டளையிட்டாலும் சாபிட்டாலும் ஒன்றும் வாய்க்காது. நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஏன்னா
நம்ம செத்த தேவனை ஆராதிக்கலை, உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையாலே அன்பான தேவச்சனமே, மத்தேயு 5:18 சொன்னபோது வானம் மாறும் பூமி மாறும் என் வார்த்தை மாறாது என்று சொல்லி, ஆகையால் நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா மாறாத தேவன். அவர் சொன்னபடியே கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குறைகளெல்லாம் தேவன் நிறைவாக்குவார். உனக்கு கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். இந்த 2025 வருஷத்தில் அன்பான தேவ ஜனமே, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னை இருக்கும்படியாக செய்வார். ஆகையாலே நீ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருடைய விருப்பம். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது தேவனுடைய விருப்பம். நம்ம நல்லா இருக்கிறத யார் விரும்புகிறாங்களோ இல்லையோ, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவர், அன்பான சகோதரிய சகோதரியை, நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் விரும்புகிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 8:11 வாசிச்சு பாருங்க. நாம் செல்வந்தர்களாக இருக்கும்படியாக அவர் நமக்காக சிலுவையில் தரித்திரனாய் மாறினார் என்று. அப்போது நம்ம நல்லா இருக்கிறது தேவன் விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவர் நமக்காக என்ன பண்ணாருங்க? சிலுவையை சுமந்தார். ஆகையாலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த 2025 வருஷத்தில், அன்பான இந்த 3ஆம் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கண்டிப்பாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக செய்வாருங்க. அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் சொன்னபடியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனித்து என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும், கூட வேதனையை கூட்டி தரமாட்டேன் என்று சொன்னீர். அன்ற வறுமையிலே, பற்றாக்குறையிலே, தரித்திரத்திலே, சாபத்தில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களுடைய குறைகளை தேவன் நிறைவாக்கி அவர்கள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதும் அதிகமாக செய்து அவளை பேரு பேராக நீர் தொட்டு ஆசீர்வதியும். அன்று பச்சைக்கிளி வெட்டுக்கிளி முசுக்கொட்டு பூச்சி சாப்பிட்ட வருஷத்தை தேவன் அவளுக்கு திருப்பி தாரோம். அன்று இழந்த எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் கட்டளிடுவீராக. அவருடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்கி அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற தேவ ஜனமே, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களோடு அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.